இல்லைங்கண்ணா, நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு? முதலமைச்சர். அதுலயே ஓரவஞ்சகம் இருக்கு. நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லைங்கண்ணா, எல்லாம் நல்லவங்க தான். ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும், இவங்களை வச்சுதான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன். அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலங்கண்ணா. இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க. ஐயா, நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம்? ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தா எப்படி செலக்ட் பண்ணலாம்? அதனால இந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ கொடுங்க. ரூட் காஸ் பார்க்கணும். ரூட் காஸ் கீழே யாரு வந்தா, எப்படி செருப்பு வந்துச்சு, உள்ள அந்த 4 பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்க, எப்படி அது ஆச்சு, ஏன் ஆச்சு, அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌட் எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணுங்கண்ணா. மாப் சைக்காலஜி. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அஜித் குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்தி சிபிஐ கொடுத்தீங்க. ஒரு இறப்பு, இன்னைக்கு 40 பேர் இறந்திருக்காங்க. ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல? எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே, ஒரே மதிப்பு தானே. அதனால் உடனடியாக சிபிஐ கொடுங்க. அதுல வரட்டும். ஒரு